வைராதிக்கல் இருக்கும் சாப்பிட்டது. இதுல ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கிளாஸ் ஆர்டர் வந்து லெஃப்ட் டு ரைட்டு போகும். ஸோ எம்ஆர்ஓ மெத்தட் என்ன பண்ணுன்னா லெஃப்ட்ல இருந்து கிளாஸை செக் பண்ணிங்க ரைட்டுக்கு போகும். ஓகேவா? இந்த சைட்ல இருந்து இந்த சைடு போகுமே தவிர ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வராது. லெஃப்ட்ல இருந்து அப்படியே ஒரு ஒரு கிளாஸா செக் பண்ணிட்டு போகும். ஸோ இது லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்டர் ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அத்தனை வயிறா இருக்கு. ஸோ மல்டிபிளுக்கும் மல்டி லெவலுக்கும் குழம்பிக்காதீங்க. மல்டிபிள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேட்குறாங்க, மல்டி லெவல் சொல்றீங்க. மல்டிபிள்னா ஒரு கிளாஸ் ரெண்டு, அதாவது அப்பா அம்மா பையன் மல்டிபிள். மல்டி லெவல்னா பரம்பரை பரம்பரையா வருது. அப்பா பேரங்கிட்ட இருந்து சாரி தாத்தா கிட்ட இருந்து அப்பாவுக்கு வருது, அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு வருது. ஸோ கரெக்டா எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. மல்டிபிள் மல்டி லெவல் பயங்கரமா சொல்லக்கூடிய ஹைரார்கிக்கல். ஹைரார்கிக்கல் எப்படி? இப்போ வந்து கிளாஸ் மேஜர் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றோம். என்ன பண்றோம்னா கிளாஸ் ஃபைல்ல என்ன 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 எடுக்க போறோம்னா percentage.
இன்னொரு சைல்டு இருக்கு. சைல்டு போடும், 2 கிளாஸ் போடும். ஒரே நேரம். ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸ் பேரண்ட் சைல்டு. இப்போ என்னன்னா பேரண்ட் நான் தனியா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் இல்லை, சைல்டுக்கு ஏதாவது ஒரு சைல்டுக்கு கிரியேட் பண்ணாலே பேரண்ட்ல இருக்கிற மெத்தடையும் நான் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் சைல்டு கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட் டாட் வெளின்னு அடிக்கிறேன்னா ஆப்ஜெக்ட் டாட் வெளின்னு அனுப்பிச்சாலும் போறோம். ஆப்ஜெக்ட் டாட் ஆயின்னு அனுப்பிச்சாலும் வரும். ரைட்டா? வெல்கம் அலோன்னு தான். நான் சைல்டு 2க்கு கிரியேட் பண்ணாலுமே எனக்கு அதே ப்ராசஸ் தான். இப்போ இதே இடத்துல சைல்டு 2 கிரியேட் பண்ணாலுமே இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா சைல்டு 2க்கு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இப்போ என்னால என்ன பண்ண முடியும்னா வியும் கால் பண்ணிக்க முடியும், ஐயும் கால் பண்ணிக்க முடியும். என்ன சொல்லுவாங்கன்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இதை நான் எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுன்னு வச்சுங்க. ஒரு பேரண்ட் இருக்காங்க. ஸோ அவங்க சைல்டு கிட்ட போய் கேட்குறோம். ஸோ உங்க உங்க அம்மா எப்படி, உங்க 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 அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்னன்ற மாதிரி கேட்குறோம். அது ஆன்சர் பண்ணும். கரெக்டா? அந்த வீட்ல இருக்கிற எத்தனை பசங்க கிட்ட கேட்டாலுமே அவங்க அம்மா பேரும் அவங்க அப்பா பேரும் சொல்ல போறாங்க. அப்போ ஒரு பேரண்ட்டை பத்தி கன்ஃபார்மா சைல்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். பேரண்ட் கிளாஸ் எல்லா சைல்ட் கிளாஸோட இன்னெரிட் ஆகும். ஓகேவா? எந்த சைல்டு கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ணாலுமே ஹைபிரிட பொறுத்த வரைக்கும் பேரண்டோட சைல்டு கம்பல்சரி இது 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 இதுவா இதான் ஆகும், இன்னெரிட் ஆகிதான் ஆகும். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹைபிரிட். மல்டிபிள் டிரைவ் கிளாஸ் கிரேட்டர் ஃப்ரம் ஒன் சேம் கிளாஸ். அதான் எத்தனை டிரைவ் கிளாஸ் சொன்னாலும் நீ கிரியேட் பண்ணிக்கோ. ஆனா வந்து ஒரே ஒரு சேம் பேஸ் கிளாஸ் வச்சுதான் நீ இன்ஹெரிட் பண்ணுவ. இதை வந்து ஹைராரிக்கல்னுவாங்க. ஹைபிரிட் பார்த்துடலாமா? இப்போ ஹைபிரிட் பார்த்து சூப்பர் கிளாஸ் வச்சு ஒரு பண்ணிடலாம். ஒரு inheritance polynomials. Hybrid inheritance blend of more than one type of inheritance. அதாவது இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது. மோர் தென் ஒன் டைப்னா ரெண்டு இன்ஹெரிட்டன்ஸையும் ஜாயின் பண்ணது தான் என்ன ஆச்சுன்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ அதை எப்படி ஜாயின் பண்றது?
இமேஜை பார்த்தா போதும். ஓ, இதே எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா? இதுல கூட ஒரே ஒரு கிளாஸ் ஆட் பண்ணா ஹைபிரிட் முடிஞ்சிச்சு. எல்லாமே வந்துருச்சு. ஹைபிரிட்ன்றது நான் என்ன சொன்னா மல்டிபிள் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பைண்டிங் டுகெதர், அதாவது ஒன்னா பைண்ட் பண்ணனா என்ன சொல்லுவோம்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இதுல எப்படி நீங்க மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றீங்க? என்னென்ன இன்ஹெரிட்டன்ஸ் இதுல வந்து ஜாயின் ஆகுது இந்த ஹைபிரிட்ல? ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்ல என்னென்னலாம் இன்ஹெரிட்டன்ஸ் ஜாயின் ஆகுதுன்னா ஹைராரிக்கல், மல்டிபிள்.
ஓகேவா? ஸோ ஹைரார்க்கிக்கல் மல்டிபிள் இந்த ரெண்டு இன்னரிட்டன்ஸும் சேர்த்து ஓகேவா? இந்த ரெண்டு இன்னரிட்டன்ஸும் சேர்ந்து எனக்கு என்னன்னா ஹைபிரிட். இந்த இன்னரிட்டன்ஸை எப்படி வேணாலும் கால் பண்ணிக்கலாம். எந்த கிளாஸ் எந்த சைல்டு வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் சைல்டு டூக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணலாம்னா என்னால வந்து பேரண்ட் கிளாஸை டைரக்டா பார்க்க முடியும். சைல்டுக்கு எல்லாமே என்னன்னா ஒரு இன்னரிட்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும். எந்த கிளாஸுமே கிரியேட் பண்ணாலுமே ஒரு இன்னரிட்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹைபிரிட் இன்னரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா வந்து ஹைரார்க்கிக்கல் மாதிரி வச்சுட்டு ஓகேவா? சைட் ட்ரீல என்ன பண்ணலாம், மல்டிபிள் மாதிரி ரெண்டு சைல்ட் கிளாஸையும் கால் பண்ணனா எனக்கு என்ன அர்த்தம்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இதோட இமேஜ் பார்க்கலாம். ஹைபிரிட் எப்படி வேணாலும் கால் பண்ணிக்கலாம். எந்த போஸ்ட்ல வேணாலும் இந்த ரெண்டு கிளாஸ் ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு அப்புறம் இங்க இருக்கிற ரெண்டு கிளாஸ் எங்க பண்ணணும்னா கிளாஸ் டிக்கு கால் பண்ணணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண இந்த 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 சினாரியோவே பாருங்க. அதுல தப்பா இருக்கு ஹைரார்க்கிக்கல். ஸோ அதுதான் ரைட்டா. இது இந்த இமேஜ்ல ஹைரார்க்கிக்கல் தப்பா இருக்கு. இங்க பாருங்க இப்படி வந்து வருது. ஸோ ஹைரார்க்கிக்கல் இந்த இதுதான் ஹைரார்க்கிக்கல். எல்லா கிளாஸோட பேரண்ட் கிளாஸ் வந்து ஜாயின் ஆகுதான் ஹைரார்க்கிக்கல். அதுல தப்பா இருக்கு. ஹைபிரிட் என்ன ஆகுது, பேரண்ட் கிளாஸோடயும் ரெண்டு கிளாஸ் மிங்கிள் ஆகுது, ஃபைனல் கிளாஸோடயும் ரெண்டு கிளாஸ் மிங்கிள் ஆகுது. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இமேஜ் பாத்துங்க. இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் கோடு இருக்கும். சிங்கிள்னா ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு, மல்டிபிள்னா எல்லாமே வந்து ஒண்ணு அதாவது ஒருத்தர் சாரி இது மல்டி லெவல். அதாவது கிராண்ட் சைல்டு சைல்டு சொன்னால அது மல்டி லெவல். மல்டிபிள்னா மொத்தமா ஒரே கிளாஸ்ல ஒரே டிலே கிளாஸ்ல ரெண்டு பிளேஸ் கிளாஸையும் கால் பண்றது. ஹைரார்க்கிக்கல்னா நான் சொன்ன மாதிரி எல்லா பேரண்டோட இது வந்து ரிப்ளிகேஷன் எல்லா சைல்டுலயுமே இருக்கும். இது எப்படின்னா ஹைரார்க்கிக்கல் மாதிரி டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்னா மல்டிபிள் மாதிரியும் கால் பண்ண முடியும். ஒரே கிளாஸ்ல ரெண்டு ரெண்டு சைல்ட் கிளாஸ் கால் பண்ண முடியும். ஹைபிரிட் அதாவது ரெண்டு இன்னரிட்டர்ஸை ஒன்னா சேர்த்து எக்ஸிக்யூட் பண்றது தான் ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நான் ரெண்டு இன்னரிட்டன்ஸும் ஒன்னா சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணி ஹைபிரிட் இன்னரிட்டன்ஸா மாற்றி. ஸோ பைத்தான்ல இதுதான் இன்னரிட்டன்ஸ். 5 டைப் ஆஃப் இன்னரிட்டன்ஸ் வந்து சொல்லியாச்சு. எம்ஆர்ஓ மெத்தட் சொல்லியாச்சு. எப்படி கா- இது கால் ஆகும்ன்றத சொல்லியாச்சு. ஒரு மல்டிபிள் இன்னரிட்டன்ஸ் தான் வந்து. சரி ஓகே, இன்னரிட்டன்ஸ் முடிஞ்சிச்சு. அதுல இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஒன்று பார்க்கலாம். சரியா? இன்னரிட்டன்ஸ் முடிஞ்சிச்சு.
நாளைக்கு சொல்றேன். நியூ ஆட் பண்ணோம், நாளைக்கு பார்த்துட்டு நான் சொல்றேன். சூப்பர் மெத்தட் மட்டும் பார்த்துடலாம், டைம் இருக்கு. சூப்பர் மெத்தட் போச்சுன்னா சூப்பர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா வேலை முடிஞ்சிச்சு. Super function used to reference a parent class or super class is allow you to call a method defined in a super class from a subclass, enable you to extend the customize the functionality inherit from the parent class. அதாவது இப்போ வந்து என்னன்னா, இப்போ இது சேம் மெத்தட், ஓகேவா? இப்போ இனிட்ன்றது இங்க என்னன்னா சேம் மெத்தட்ல இருக்கு. ஸோ சேம் மெத்தட்ல இருக்கும்போது இப்போ எம்ப்ளாயின்னு ஒன்று இருக்கு, ஃப்ரீலான்ஸ்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? இந்த ஃப்ரீலான்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தேவைன்னா, இந்த எம்ப்ளாயி இருக்கிற மாதிரியே எல்லாமே தேவை. அது email. இந்த ஃப்ரீலான்சருக்கு என்ன தேவைன்னா ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. ஃப்ரீலான்சர் வந்து ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல, பட் கம்பெனிக்கு ஒர்க்கான ஐடி மட்டும் பண்ணணும், ஓகேவா? ஃப்ரீலான்சரா ஒருத்தர் வராருன்னா அவருக்கும் அதே மாதிரி ஐடி கிரியேட் பண்ணணும், பட் அவர் வந்து கம்பெனி எம்ப்ளாயி கிடையாது, ஓகேவா? அப்போ கம்பெனி எம்ப்ளாய்க்கான ஐடி, ஏன்னா அவர் உள்ள வரணும், ஆக்சஸ் வைக்கணும், ஸோ கோட்ஸ் எல்லாம் பார்க்கணும், அதுக்கு அவருக்கு ப்ராசஸ் தேவை. அப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன ஐடி கிரியேட் பண்ணிருக்காங்க? செல்ஃப் ஐடி நேம் ஆட்னு சொல்லிட்டு ஒரு 3 காலம். செல்ஃப் டாட் ஐடில என்ன ஆகும்? அவரோட ஐடி பாஸ் ஆகும். நேம்ல என்ன ஆகும்? அவரோட நேம் பாஸ் ஆகும். ஆட்ல அவரோட இது என்ன ஆட் பண்றாங்களோ அது பாஸ் ஆகும். இப்போ இவருக்கு எக்ஸ்ட்ராவா என்ன தேவைன்னா அவரோட இமெயில் அட்ரஸ் தேவை, ஓகேவா? எக்ஸ்ட்ராவா அவருக்கு என்ன தேவைன்னா அவரோட இமெயில் அட்ரஸ் தேவை. அப்போ சூப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த ஐடி, இப்போ எதுக்கு நான் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்துங்க, 2 இனிட் பண்ணா எனக்கு இந்த இனிட் போய் ஓவர் ரைட் ஆகும், ரைட்டா? அப்போ இந்த இந்த இடத்துல வந்து நான் 2 இனிட் போட்டு இமெயில் அட்ரஸ் போட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு ஒர்க் ஆகாது, எரர் வரும், ஓகேவா? ஏன் எரர் வரும்னா எனக்கு வந்து இப்போ நான் வெறும் ஐடி நேம், ஒரு நிமிஷம் வருங்களேன், இந்த போடுறேன் பாரு. இப்போ ஃப்ரீலான்சர் பதிலா நான் என்ன பண்ண போறேன்னா எம்ப்ளாய்க்கு கிரியேட் பண்ண போறேன். எனக்கு ஃப்ரீலான்சர் வேணாம்ப்பா, நான் எம்ப்ளாய்க்கு பண்ண போறேன்.
EMP. ஓகேவா? EMP இது என்னன்னா மெயில் கேன்சல் பண்ணுங்க. நோய்டா மட்டும் கொடுத்துட்டேன். இங்கேயும் மெயில் வந்து நான் பிரிண்ட் பண்ணல. பாத்தீங்களா? ஆனா இதுவே நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுவே நான் வந்து இது 2 யூனிட் கொடுத்து பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓ கிளாஸ் ஏவா? இதுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா டெஸ்ட் இனிமேட்டு கிளாஸ் பிக்கு ஏவை என்ன பண்ணிடுறேன். சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்குறோம். ரெண்டு டேட்டா அப்பதான் ஆர்குமெண்ட் ரெண்டு கொடுத்துருக்கேன்னா கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்கேன்னா செல்ஃப் டாட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு எதுக்கு கிரியேட் பண்றேன்னா பிக்கு கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப என்ன பண்றேன்னா பிரிண்ட் ஆனா ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண முடியும்ல வேரியபிள் பிரிண்ட் டாட் நான் இப்ப நேமுக்கு மட்டும்தான் பாஸ் பண்றேன். அலோன்ற மட்டும்தான் பாஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன எரர் வந்தது? இப்போ இந்த பிளேஸ்ல நான் வந்து பாஸ் பண்ணனா பி இன்இட் மிஸ்ஸிங் ஒன் ரிக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஏன்னா இந்த மெத்தட் அப்படியே இது கூட போய் ஓவர் ரைட் ஆயிடுச்சு. ஓவர் ரைட் ஆனதுனால என்னால என்ன ஆச்சுன்னா ஒன்னுத்துக்கு இதுக்கு மட்டும் என்னால தனியா நேம பாஸ் பண்ண முடியல. எரர் அடிக்குது. என்னன்னா நீ 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்க. சரியா? ஏ கிளாஸ்ல இருந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்க. எனக்கு நான் எப்படி பார்த்தேன்னா இதுனா என்னன்னா ஏ கிளாஸை கால் பண்ணி டேட்டா கொடுத்தாலுமே வரணும், பி கிளாஸை கால் பண்ணி டேட்டா கொடுத்தாலுமே வரணும். ஆனா இது என்ன சொல்லியிருக்குன்னா நீ 2 கிளாஸ் கால் பண்ணிருக்க, 2 கிளாஸ் கால் பண்ணிருக்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஆனா நீ ஒண்ணுதான் பாஸ் பண்ணி வச்சிருக்க. இன்னொன்னு எங்கன்னு கேக்குது. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ரெண்டுமே சேமா ஓவர் ரைட் ஆயிடுச்சு. இதுக்கு மட்டும் என்னால தனியா கால் பண்ணி பண்ண முடியாது. ரைட்டா? இந்த பி கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த பியும் கால் பண்ணி ஏயும் சேம் மெத்தடா இருந்தா என்னால கால் பண்ண முடியாது. என்ன எரர் வரும்னா ஓவர் ரைட் பிரச்சனை வரும். ஸோ அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா சூப்பர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன்.
சூப்பர் மெத்தட் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இந்த எம்ப்ளாயில இருக்கிற மெத்தட கால் பண்ணாலும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற மெத்தட கால் பண்ணும்போதும் என்னால டேட்டாவ பாஸ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் மேஜர் ஃபங்ஷன் ஆஃப் சூப்பர். இந்த இதுக்காக தான் நான் என்ன பண்றேன்னா, சூப்பர் ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். ஓகேவா? இங்கேயும் நேம் ஐடி இருக்கு, இங்கேயும் நேம் ஐடி இருக்கு. இப்ப நான் ரன் பண்ணேன்னா, எனக்கு இந்த எரர் தான் சொல்றாங்க. நோ ஆட்ரிபியூட் ஆஃப் நேம். ஸோ என்னால என்னன்னா, இந்த இடத்துல இருக்கிற நேம் போய் கால் பண்ண முடியாது. எரர் அடிக்கும். ஸோ அதுதான் இங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் கால் பண்ணிட்டேன்னா, அப்ப என்ன இருக்கும்னா, எனக்கு அந்த நேம் அங்க இருக்குன்றது அதுக்கு புரியும். நான் கால் பண்ணும்போது அந்த நேம் அது கால் பண்ணும். எம்ப்ளாயி டீடைல் டாட் நேம், எம்ப்ளாயி டீடைல் டாட் நேம்ங்கும்போது எனக்கு என்ன இருக்கும்னா, இங்க இருக்கிற நேமே என்னால கால் பண்ண முடியும். மேல இருக்கிற நேமே என்னால கால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் சூப்பர் மெத்தட்ல பார்த்துட்டு பாலிமார்சன் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இன்னும் டிஃபரன்ஸ் பாலிமார்ஸ் நாளைக்கு பாலிமார்ஸ் இன்னும் 2 எக்ஸாம்பிள் ரெடி பண்ணிட்டு பாலிமார்ஸ்